கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பின்னாடி பாத்தீங்களா எவ்வளோ அருமையா பச்சை பசையேன்னு ரொம்ப அழகா இருக்குல்ல. இதே மாதிரி உங்க வாழ்க்கையும் ரொம்ப அழகா பசுமையா மாறணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல. ஆனாலும் ரொம்ப நாட்களா நான் அதை கேட்டுக்கொண்டே இருக்கேன், ரொம்ப வருடங்களா நான் அதை கேட்டுக்கொண்டே இருக்கேன். கர்த்தர் எனக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே, என் வாழ்க்கையும் இந்த மாதிரி பசுமையா மாறிடாதானே நான் ஏங்கிட்டு இருக்கனே, கர்த்தருடைய சமூகத்துல எத்தனை நாட்கள் நான் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க அழுகிற சத்தம், உங்களுடைய கண்ணீர் துளிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். பாத்தீங்களா, கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நம்முடைய தகப்பன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாமே ஆபிரகாமினுடைய சந்ததி அல்லவா. இன்னும் நிறைய பேர் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்களே, நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, இத்தனை வருடங்களா நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், ரொம்ப வேதனைப்படுறேன், ஆனா இன்னும் என்னுடைய பிள்ளை என்னால பார்க்க முடியல, இன்னும் என்னால ஒரு அற்புதத்தை கூட அடைய முடியலையே, நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியல, சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க இத்தனை நாள் ஆச்சு ஒரு குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க, மனசு ரொம்ப வேதனையா இருக்கு, எங்க வீட்டு பெரியோர்கள் எல்லாருமே என்னை ரொம்ப சத்தம் போடுறாங்க, என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, அன்பா பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க, நான் ரொம்ப அழுதுட்டேன், ரொம்ப நாட்களா காத்திருக்கேன், ஒருவேளை எனக்கு பிள்ளை இருக்காதோ, என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமோ, நானும் தாயாக மாட்டேனோ, என்னுடைய சந்ததியை நான் பாத்திர மாட்டேனோ அப்படின்னு எத்தனை சகோதரிகள் நீர் அழுது கொண்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்துவத்தை நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கு சொல்லுகிறார் இல்லையா, உங்களுடைய சந்ததிகளை நான் பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் ஏன் நீங்க இன்னும் வருத்தப்படுறீங்க, அப்புறம் ஏன் நீங்க மனசுடைஞ்சு போறீங்க, மனசு விட்டு போறீங்க, இனிமேல் அவ்வளோதான்னு மூளையில உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்க இல்லையா. இந்த மருத்துவ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வெறும் பேப்பர், வெறும் காகிதம், அதனுடைய எழுத்துக்கள் பெருசல்ல, நம்முடைய ஆண்டவருடைய எழுத்துக்களை பாருங்க. ஆண்டவர் எழுதி வச்ச இந்த வார்த்தைகள் எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாராளுக்கு எத்தனை வருடத்துல குழந்தை பிறந்தது? 90 வயசு. அப்ப ஆபிரகாமுக்கு 100 வயசு. அப்படி இருந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் ஆசீர்வதித்தார் இல்லையா. நமக்கு ஆண்டவர் ஒன்னு கொடுப்பேன்னு சொல்லிட்டா கட்டாயம் கொடுப்பார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ள தேவன் இல்லையா. இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார், எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம், 23வது அதிகாரத்துல அதனுடைய 26வது வசனம், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பாத்தீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, மலடும் கர்ப்பம் விழுகிறதும் உன்னுடைய தேசத்திலேயே இருக்காதுன்னு சொல்றாங்க. நீங்க தங்கி கொண்டு இருக்கிற, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த தேசத்திலேயே அப்படிப்பட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்களா ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை எப்படி நிறைவேற்றாமல் விடுவார்? நீங்க ரொம்ப ஆண்டுகளா எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த கர்ப்பத்தின் கனிய ஆண்டவர் கொடுக்கிறன்னு இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வருடத்துல உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய குடும்பத்திற்கு கட்டளை இடுகிறார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, உடைந்து போயிடாதீங்க, மனதிழந்து போயிடாதீங்க. ஊர்ல இருக்கவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்களே, என்னால யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேச முடியலையே, போய் நிக்க முடியலையே, அந்த வீட்டுல அவங்க 2 குழந்தைகளோட இருக்காங்களே, இங்க இவங்க குழந்தைங்கலாம் இப்படி இருக்காங்களே, குழந்தைங்க விளையாடும் போது பார்க்க ஆசையா இருக்கே அப்படின்னு எத்தனை நாட்கள் நீங்க ஏங்கி கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த ஏக்கத்திற்கெல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். இந்த ஆண்டுல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயமாக கட்டளையிடுகிறார். நீங்கள் குடும்பத்தோட ஜெபிங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் ஆண்டவரே கெட்டியா பிடித்து கொள்கிறேன். இனிமேல் நான் மனம் தளர மாட்டேன், இனிமேல் நான் சந்தோஷமாக தைரியமாக ஜெபம் பண்ணுவேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆயுசு நாட்களை
ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் கண்ணீர் விட்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையை தகப்பனை நாங்க மறந்து போயிட்டோம் அப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாத தேவன். என்னுடைய சந்ததியை நீர் பெருக பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேல் மருத்துவத்துல எழுதி கொடுத்த அந்த ரிப்போர்ட்ஸை, ஹாஸ்பிட்டல்ல எழுதி கொடுத்த அந்த ஸ்கேன்ஸை எதையுமே நான் பெருசா நினைக்க மாட்டேன் ஆண்டவரே. நீர் எழுதி வைத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை மாத்திரம் நான் பற்றி கொண்டு ஆண்டவரே இனிமேல் சந்தோஷமாக ஜெபிப்பேன் ஆண்டவரே. அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தது போல நீர் அருமையான குழந்தையை எங்களுக்கு கட்டளையிட போவதற்காய் ஸ்தோத்திர தகப்பனே. அப்படிப்பட்ட அருமையான ஞானவானான குழந்தையை நாங்க உங்களுக்கே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பெருக பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைக்கென்று அந்த குழந்தை வளரட்டும். நாங்க சாட்சியா நிற்க போகிறோம். அதற்காய் ஸ்தோத்திர தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.